Calculate the uncertainty in position of an electron. If del V என்ன கொடுத்திருக்காங்க 0.1% கொடுத்திருக்காங்க. Velocity வந்து 2.2 into 10 to the power 6 meter second inverse கொடுத்திருக்காங்க. So நமக்கு Heisenberg uncertainty principle படி என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் அப்புறம் m into டெல்டா V. நம்ம என்ன எழுதுறோம் டெல்டா Pன்னு கூட எழுதிக்கலாம். Which is greater than or equal to h by 4 pi. So Heisenberg uncertainty principle என்னது? It is impossible to determine both the position and momentum of an electron simultaneously. So position momentum உடனுக்குடன் வந்து நம்மளால determine பண்ண முடியாது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க calculate the uncertainty in position அப்படின்னா நம்ம என்ன calculate பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸை calculate பண்ணணும். நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா டெல்டா வியும் கொடுத்திருக்காங்க வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க. V is equal to 2.2 into 10 to the power 6 meter second inverse. If del V is 0.1% of this அப்படின்னா del V நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் டெல்டா V is equal to 0.1 by 100. So percentage na 100 தானே of this velocity. அப்போ 2.2 into 10 to the power 6. நம்ம எப்படி எழுதலாம் 0.1 எப்படி எழுதலாம் 10 power minus 1 எழுதலாம் நம்ம 0.2 இருந்தா இந்த 1 by 10 தானே 10 power minus 1 இது எப்படி எழுதலாம் 10 square into 2.2 into 10 to the power 6 meter second inverse. So இது மேல வந்ததுன்னா 2.2 into 10 to the power 6 into 10 to the power minus 1 into 10 to the power minus 2 meter second inverse. So delta V is equal to என்ன வரும் 2.2 into 10 to the power இங்க minus 3 போச்சுன்னா 3 meter second inverse. So this is del V. இப்போ நமக்கு இதுல என்னென்ன இருக்கு delta X calculate பண்ணணும் mass of an electron என்னது 9.1 into 10 to the power minus 31 kg. இதெல்லாம் வந்து constant values. அப்புறம் H என்னது Planck's constant 6.626 into 10 to the power minus 34 kilogram meter square second inverse. ஏன்னா நமக்கு ஜூல் இல்ல நம்ம இது பொசிஷனும் வெலாசிட்டியும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் நம்ம மாஸ்லாம் இருக்கிறதுனால இதை கிலோகிராம்ஸ்ல எழுதிக்கிறோம். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் டெல்டா எக்ஸ் கால்குலேட் பண்ணணுமா டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு நம்ம கால்குலேஷனுக்கு ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஹெச் பை என்ன இருக்கு எம் இருக்கு டெல்டா வி கீழே வந்தாச்சு அப்புறம் என்ன இருக்கு 4 இருக்கு பை இருக்கு. ஸோ இதோட வேல்யூஸ் ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணலாமா H என்னது 6.626 into 10 to the power minus 34 kilogram meter square second inverse divided by M என்னது 9.1 into 10 to the power minus 34 into del V என்னது 2.2 into 10 cube அப்புறம் 4 அப்புறம் பையோட வேல்யூ 3.14. இப்போ யூனிட்ஸ் எழுதுற மாஸோட யூனிட் வந்து கேஜி வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இப்போ கேஜி கேன்சல் ஆயிடும் மீட்டர் ஸ்கொயரும் மீட்டரும் கேன்சல் ஆயிடும் செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு மீட்டர் மட்டும்தான் இருக்கு. மீட்டர் ஸ்கொயர் இது கேன்சல் ஆயிடும். இப்போ இது என்ன பண்ணலாம் பாருங்க this 3.14 இதுவும் 3ன்னு வச்சுட்டு அப்ராக்சிமேட்டா 3ன்னு வச்சுட்டு இதையும் கேன்சல் பண்ணனா என்ன வரும் 2.2 வருமா 2 3s are 6 2 3s are 6 அப்ப இந்த 2.2வும் இந்த 2.2வும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து வெறும் பவர்ஸ் இருக்கு 10 to the power minus 34 into this one what mass வந்து 10 power minus 31. இப்போ இது மேல வந்துட்டுனா என்ன வரும் 10 power plus 31 இங்க 10 cube மேல வந்ததுன்னா என்ன வரும் 10 to the power minus 3. ஓகேவா அப்போ 1 by கீழே என்ன இருக்கு 9 இருக்கு 4 இருக்கு. ஸோ 9 4s are 36.
So delta x is equal to 1 by 36. 1 divided by 36 னா என்ன ஒரு 0.0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போட்டுட்டோம்னா 2 1272 வருமா? ரிமைண்டர் என்ன வரும்? 8 2. So ஒரு 0 போட்டோம்னா 7. 7 6 are 76 so 7 times வரும். Both delta x is equal to 0.027 into இங்க என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 10 power minus 34, 10 power minus 3 எவ்வளோ? 10 power minus 37. அதுல இருந்து 31 சப்ராக்ட் பண்றோம். அப்ப என்ன வரும்? minus 6 வருமா? into 10 to the power minus 6. நம்ம என்ன யூனிட்? ஒரே ஒரு யூனிட் இங்க இருக்கு, மீட்டர். That is position. அப்போ delta x is equal to இந்த zeros to decimal தள்ளி போச்சுன்னா this will be 2.7 into 10 to the power minus 6. இங்க இருந்து இங்க இந்த டெக் பண்ணா நம்ம minus 8 meter. So this is the position, uncertainty in position of an electron.